எல்லாருக்கும் வணக்கம். 700 டன் எடையுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தை இன்னும் ஓரிரு நாட்களில் உயர்த்தி சோதனை நடத்தி பார்க்க போகிறாங்க. பாம்பன் செங்குத்து ரயில் பாலத்தை இன்னும் ஓரிரு நாட்களில் உயர்த்தி சோதனை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்காங்க. இந்த செங்குத்து தூக்கு பாலம் மொத்தம் 700 டன் எடை கொண்டதுங்க. ஏற்கனவே இந்த பாலத்தில் இன்ஜின் மற்றும் லோடு இன்ஜின் வச்சு சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. 700 டன் எடை கொண்ட தூக்கு பாலத்தோட கீழ்ப்பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாலம் ரெட்டை வழி ரயில் தடங்களை கொண்டதுங்க. பாருங்களேன், கீழே இருந்து பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி ரயில் இயங்க போவதாகவும் திறந்து வைக்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வருவதாக இருந்தது. எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமான தேதி அறிவிக்கப்படலைங்க. எத்தனை அறிவிப்புகள் வந்தாலும் பாம்பன் பால வேலையில் எந்தவித குறைவும் இல்லாமல் முழு வீச்சில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ரெட்டை வழித்தடங்களை தாங்கின மொத்த பாலமும் செங்குத்தா உயரும் போது கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். லிஃப்ட்டுக்கு பக்கத்திலேயே பாலத்தை தாங்கியிருக்க பில்லர்கள் பொருத்தப்பட்டிருக்குங்க. அது லிஃப்டோட ரோப்கள் மூலமாக கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. லிஃப்டில் உள்ள 4 பில்லர்களும் ரோப் மூலமாக மேலே உயர்த்தப்படும் போது அப்படியே பாலம் மெதுவாக மேலே உயருங்க. தளத்தில் தாங்கி நிற்கிற பாலம் 4 அடி உயர்த்தப்பட்ட போது மொத்த எடையும் வீஞ்ச் மிஷினோட 4 பக்கம் ரோப்பும் தான் தாங்கி நிற்கும். பொறியாளர்கள் பாலத்தை சீராக உயர்த்தி ஆப்ரேட் பண்ணுற பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. போன முறை பார்த்தபோது ஒரு பக்கம் மட்டும்தான் இந்தியாவோட மூவர்ண கொடி பூசப்பட்ட தடுப்புகள் பொருத்தப்பட்டுருந்துச்சு. இந்த முறை பாலத்தோட 2 பக்கமே பொருத்தி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வேலைகள் எல்லாமே முழு வீச்சில் போயிட்டே இருக்குங்க. சூப்பராக. இவ்வளோ பெரிய பாலம் கட்டி முடிக்கப்பட்டாலும் மக்களோட மனதில் ஓடுறது என்னன்னா, இந்த பாலத்தை எப்படி உயர்த்த முடியும், இந்த பாலம் எப்படி இவ்வளோ தூரம் உயரும் ஒரு கப்பல் போகிற அளவுக்கு. முன்னாடி இருந்த பாலம் 2 பக்கமும் ஓப்பன் பண்ணும், அதனால அவங்க அதை பார்த்து பழகிட்டாங்க. ஆனால் இது அப்படியே செங்குத்தாக உயரும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது எப்படி நிகழும்னு சொல்கிறதுல மக்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. நாளையோ நாளை கழிச்சோ இதுக்கான சோதனை நடத்தும் போது பெரிய ஆவலோட மக்கள் இதை பார்ப்பாங்க. இதுவரை நடந்த சோதனைகள் எல்லாத்தையுமே வெற்றிகரமாக தாண்டி வந்த புதிய பாம்பன் பாலம் இன்னும் ஓரிரு நாட்கள் நடக்க உள்ள செங்குத்து தூக்கு பாலத்தை உயர்த்துற சோதனையிலையும் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிச்சு நம்ம ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும்னு நம்ம நம்புவோம். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com